The next scene is the washerman's outburst. Angered by his wife's absence, the washerman harshly rejects her and speaks ill of Lord Rama for accepting Sita after her captivity in Lanka. Lakshmana, disguised during his rounds of the kingdom, overhears this cruel judgment and is deeply shaken. எங்கே தொலைஞ்சு போனா இவர் இன்னும் காணல. எனக்கு நாலு தான் நினைச்சு போட்டா ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நினைச்ச சுத்தகே மாளி என்ன ஏச்ச, சுத்தகே மாளி என்ன ஏச்ச, ஓடி போ ஓடி போ. ஏண்டி சிரிக்கினேந்து ராத்திரி, எல்லாம் எங்கே நான் போயிருந்தேன் சொல்லடி. ஏண்டி சிரிக்கினேந்து ராத்திரி, எல்லாம் எங்கே நான் போயிருந்தேன் சொல்லடி. வேண்டாம் நீ வீட்டை விட்டு வெளியே போ, வேண்டாம் வெளியே போ, பத்தினி வேஷம் இங்கு செல்லாது, தொலைஞ்சு போ ஓடி தொலைஞ்சு போ. இதுதனா விஷயம் இதுதனா, இதுதனா விஷயம் இதுதனா, சீதைக்கு ராத்திரி சிவந்தமாச்சு சேவிக்க போயிருந்தேன், நான் அங்கே சேவிக்க போயிருந்தேன். ராவணன் தான் கொண்டு போன சீதையா உங்க, ராமசாமி கேட்டுக்கிட்டான் மானம் இல்லாம. ராவத்தங்கின உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன், ஓடி ஏத்துக்க மாட்டேன். ராமனல்லடி நானும் மானமுள்ளவண்டி, ராமனல்லடி நானும் மானமுள்ளவண்டி, ராமனல்லடி நானும் மானமுள்ளவண்டி, நானும் மானமுள்ளவண்டி, நானும் மானமுள்ளவண்டி. Painful decision. Lakshmana conveys the words of the washerman to Lord Rama. Bound by his duty as a king and the voice of public opinion, Rama makes the heart-wrenching decision to send the innocent pregnant Sita to the forest. Lakshmana is torn but compelled to obey. லக்ஷ்மணா நீ நல்ல வந்ததென்ன, தயக்கம் உள்வதென்ன. லக்ஷ்மணா நீ நல்ல வந்ததென்ன, தயக்கம் உள்வதென்ன. லக்ஷ்மணா நீ நல்ல வந்ததென்ன, நாட்டின் மக்கள்
எவ்விதம் உரைப்பேனண்ணா இதை யாரென்று உரைப்பேனண்ணா எவ்விதம் உரைப்பேனண்ணா இதை யாரென்று உரைப்பேனண்ணா அஞ்சானஞ்சம் படைத்த என் நெஞ்சம் துடிக்கின்றதே அஞ்சானஞ்சம் படைத்த என் நெஞ்சம் துடிக்கின்றதே நஞ்சை உண்டது போலே நெஞ்சம் வலிக்கின்றதே நஞ்சை உண்டது போலே நெஞ்சம் வலிக்கின்றதே எவ்விதம் உரைப்பேனண்ணா இதை யாரென்று உரைப்பேனண்ணா அண்ட நன்பு உனக்கு நிலைத்திருக்கையிலே வேதனை தரலாமா லக்ஷ்மணா அண்ட நன்பு உனக்கு நிலைத்திருக்கையிலே வேதனை தரலாமா வேதமில்லாமலே உண்மையை கூறுவாய் வேதமில்லாமலே உண்மையை கூறுவாய் பண்புடனே உபயம் கண்டிடுவோம் நானே பண்புடனே உபயம் கண்டிடுவோம் நானே அண்ணமென்பு உனக்கு நிலைத்திருக்கையிலே வேதனை படலாமா லக்ஷ்மணா பாய்தக மக்கள் பண்பின் ஜோதியை பழுத்துரைப்பதை என் சொல்வேன் பாடக மக்கள் பண்பின் ஜோதியை பழுத்துரைப்பதை என் சொல்வேன் தேவியனை தாங்கள் ஏற்றது தவறாம் தேவியனை தாங்கள் ஏற்றது தவறாம் தேசத்துக்கே எழிவார் தன்மானவல்லவார் தேசத்துக்கே எழிவார் தன்மானவல்லவாம் ஆதக மக்கள் பண்பின் ஜோதியை பழுத்துரைப்பதை என் சொல்வேன் சொல்லுவேன் கேளாய் இன்று என்னதென்னம் நீடேற உண்மையுடனே தானே சொல்லுவேன் கேளாய் இக்கணமே தேவியை கூட்டி செல்வாய் இக்கணமே தேவியை கூட்டி செல்வாய் மருதனில் வாழ்ந்திட ஊரிடுவாய் சொல்லுவேன் கேட்டாய் எந்த காரியம் செய்ய துணிந்தீர் பாவி என்னையே பணிந்தீர் மாபாரதம் எந்த காரியம் செய்ய துணிந்தீர் பாவி என்னையே பணிந்தீர் மாபாரதம் எந்த காரியம் செய்ய துணிந்தீர் சோதனையோ சாய்தான் வேதனையோ சோதனையோ சாய்தான் வேதனையோ
devastated and questions the injustice done to her. In despair, she attempts to give up her life, but sage Valmiki intervenes, teaching her patience and faith. He offers her refuge in his ashram, protecting her with compassion.
Yes, the boys grew under Valmiki's guidance, learning scriptures and arts. Valmiki narrates the glorious story of Lord Rama, unknowingly telling the children the story of their own father. கண்டே குழந்தாய் தண்ணீர் கொண்டு வருவேன் பாட்டனாருடன் கண்டே குழந்தாய் தண்ணீர் கொண்டு வருவேன் கண்டே குழந்தாய் தண்ணீர் கொண்டு Thank you.
உனது தாமரை பாதமே உயிர் துணையாகவே மனதிலே கொண்டே நாம் பாடுவோமே இங்கே ராமா 14 ஆண்டுகள் பரமல் दयाळने सीतारामा शान्तमूर्ति रामा दयाळने सीतारामा शान्तमूर्ति रामा सद्गुणादिव रामा सर्वरक्षका रामा सद्गुणादिव रामा सर्वरक्षका रामा दयाळने सीतारामा शान्तमूर्ति रामा தந்தை சொல்லை காக்கும் தலையனான ராமா தந்தை சொல்லை காக்கும் தலையனான ராமா தவசி போலவே வாழ்ந்து வாசம் செய்த ராமா தவசி போலவே வாழ்ந்து வாசம் செய்த ராமா தற்பவேத ஞானியும் பக்தி செய்த ராமா தற்பவேத ஞானியும் பக்தி செய்த ராமா சத்ய ஜோதி நித்யநாத ராமா சத்ய ஜோதி நித்யநாத ராமா ராம 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 and Kusha accompany sage Valmiki to Ayodhya and sing the Ramayana in Rama's court. Their powerful narration moves Rama and Lakshmana deeply, especially when the boys question the absence of goddess Sita. राम राम शरणं पट्टाभि राम शरणं 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 राम राम शरणं तारकं वदैते तव मुनिवर वेदि कातु தாரகை வதைத்து தவ முனிவர் வேள்வி காத்து சிலைக்கு பிராணம் தந்து
பட்டாதி ராம சரணம் ராம ராம சரணம் 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 பட்டாதி ராம சரணம் பட்டாதி ராம சரணம் பட்டாதி ராம Is the captured horse. During the Ashwamedha Yaga, the royal horse wanders into Valmiki's ashram. Lava and Kusha capture it, boldly refusing to release it despite confrontations with Rama's soldiers, whom they defeat with remarkable valor. பிறவி மேலமந்து ஆடுவோம் விரட்டி விரட்டி நல்லா ஓடுவோம் நாம் ஆடுவோம் நாம் ஆடுவோம் பிறவி மேலமந்து ஆடுவோம் விரட்டி விரட்டி நல்லா ஓடுவோம் நாம் ஆடுவோம் நாம் ஆடுவோம் Hearing of the soldiers' defeat, Rama and Lakshmana decide to confront the mysterious boys themselves and reclaim the horse. ரகுராம நமது யாகபலியை செய்த பாலபிடித்ததன் சொல்வேன் ஸ்ரீ ரகுராம நமது யாகபலியை செய்த பாலபிடித்ததன் சொல்வேன் ஸ்ரீ ரகுராம லக்ஷ்மணா உங்களை
The next scene is the reunion and sacrifice. Rama meets Lava and Kusha and is astonished by their courage. A tense confrontation is halted when Sita appears. Rama realizes the truth that the boys are his sons. Though Rama seeks forgiveness, Sita, asserting her purity and dignity, calls upon Mother Earth to receive her. Sage Valmiki reminds Rama of his duty towards the children and kingdom. The ballet concludes with a soulful chant glorifying Lord Rama. தேவையில்லை சுவாமி
எனையில பூமி தாய் வேளாளே தினம் தொழும் உயிர் நாதமே நாடு பூமி தாய் என்னை ஏற்பாய் என்னை வீணில் வருந்தி எந்த பையன் விதியில் வழியில் கிடந்து வந்து வீணில் வருந்தி எந்த பையன் விதியில் வழியில் கிடந்து வந்து வீணில் வருந்தி எந்த பையன் யாவையும் எதுவும் நடப்பதும் யாவும் அவன் செயலே யாவையும் எதுவும் நடப்பதும் யாவும் அவன் செயலே அவனியில் நீர் வந்து எந்த பயன் கடமை கடவுள் இரண்டும் ஒன்றென மனதில் கொள்வீரேன் கடமை கடவுள் இரண்டும் ஒன்றென மனதில் கொள்வீரேன் அவனியில் நீர் வருந்தி எந்த பயன் விதியில் வழியில் கிடந்து வந்து நீர் வருந்தி எந்த பயன் ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 काकर्णवंशसम्भूत राम ब्रह्मसुतायते शाखापदसम्भूत यागराजाय मङ्गलम् काकर्णवंशसम्भूत राम ब्रह्मसुतायते शाखापदसम्भूत यागराजाय मङ्गलम् कावेरी नीलवासाय कलिकल्मषनाशिने बालशास्त्रप्रणीताय नागराजाय मङ्गलम् कावेरी नीलवासाय कलिकल्मषनाशिने बालशास्त्रप्रणीताय नागराजाय मङ्गलम् श्रीमत्पञ्चनदक्षेत्रे नित्यवासाय योगिने सागे साधितभरताय नागराजाय मङ्गलम् सङ्गीतशास्त्रमारोग्यकृति कीर्तनकारिणे कलौ वाल्मीकिरूपाय नागराजाय मङ्गलम् सुलभोपायमायेन मोक्षसाम्राजदायिने भरते प्रपत्तिसिद्धाय यागराजाय मङ्गलम् यागराजाय मङ्गलम् यागराजाय